ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த ஒரு ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகலில் கூட கர்த்தருடைய வார்த்தையில் நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுந்த புஸ்தகம் 40வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன போடுதுன்னு பார்ப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். இந்த வசனத்தை மையமாச்சு நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்மை நினைக்கின்ற கர்த்தருங்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பூமியில் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைங்களை குறித்து பெற்றோர்கள் எண்ணி பார்ப்பாங்க, நினச்சி பார்ப்பாங்க. காரணம் அன்பு, அப்படி சொல்லுவாங்க. அடுத்து தொழிலாளிகளுக்கு நல்ல காரியங்களை செய்யணும்னு சொல்லி உணர்வுகள் நினைப்பாங்க, ஏன்னா அது ஒரு வகையான அன்பு. அடுத்து மாணவர்களை நன்றாக படிக்க வைத்து பெரிய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஆசிரியர் நினைப்பாங்க, அது ஒரு வகையான அன்பு. அடுத்து தோழர்கள் தோழிகள்லாம் சந்திக்கணும், காரியங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கணும், உதவியாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, அது ஒரு வகையான நட்புறவு அன்பு. அடுத்து சொந்த பந்தங்களை பார்க்கணும், எல்லாருக்கும் எல்லாமே விஷயம் உதவியாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, அது ஒரு வகையான அன்பு. இது போன்ற பலவிதமான என்ன செய்யுது, ஒரு அன்பு கலந்த ஒரு நினைவு இருக்குது. அப்போ இந்த பூமியில் அப்படி நினைவு இருந்தாலும் அதை காட்டிலும் மேன்மையான ஒரு நினைவுன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைக்கின்ற நினைவு. நீ செய்கிற தலைப்பு என்னன்னு சொன்னால், நம்மை நினைக்கின்ற கர்த்தர் சொல்லி பார்க்குறோம். இந்த பூமியில் எத்தனை மனுஷங்க எத்தனை பேர் நினச்சி பார்த்தாலும் ஆண்டவர் தன் பிள்ளைகளை நினைக்கிற நினைவு அது வெளியேறப்பட்டது. அநேகர் சொல்லுவாங்க, நான் உன்னை நினச்சிட்டே இருந்தேன், எண்ணிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் 24 மணி நேரமும் அதை விட அதிகமாக எண்ணிக்கொண்டிருப்பவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னைக்கு இந்த வசனம் என்ன போட்டுக்குன்னா, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். இதுதான் சாராம்சம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, எளிமையானவங்களையும் சிறுமையான நினச்சி பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, எப்படி போட்டுன்னு விட்டுருவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. சிறுமையா எளிமையா இருந்தாலும் கூட அவளை எண்ணி பார்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா, இந்த மக்கள் அப்படி இருக்காங்களா? அப்படி இல்லை. பணக்காரனாக இருந்தால் தான் நினச்சி பார்ப்பாங்க, ஏழைகள்லாம் காதை பொத்திக்குவாங்க, ஏழைகள் கூட்டா அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இது போக பல விதமான காரியங்கள் என்ன செய்கிறாங்க, மக்கள் செய்கிறாங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, சிறுமையும் எளிமையுமானவனாக இருந்தால் கூட கர்த்தர் அவர்களை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் இத்தனை ஜனங்கள் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் தேவன் அவர்களை மறக்கவே இல்லை. அவர்களை மறக்காமல் நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்க்கிறாருன்னா எதுவும் வாய்களை மட்டும் இல்லை, அவர் செயலையே அதை வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா, அவளுக்கு உணவும் கொடுக்க உடையும் இருக்க இடமும் அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்து பல விதங்களில் அவங்க நல்ல காரியங்கள் செய்து அப்படியாக தன்னுடைய நினைவுகளை தேவன் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நினச்சிட்டே இருக்கேன், நான் மறக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, நினைவாக இருக்கிறார் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் செயல்கள் அடிப்படையில் அவர் பூரணமான கிரியைகளை செய்கிறாரு, செஞ்சு கொடுக்குறவராக இருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த காரியமே மறந்து போய் விடக்கூடாது. இந்த பூமியில் சொந்த பந்தம் நம்ம நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும், அல்லது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் நம்ம நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், பிள்ளைகள் நம்ம நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், சொந்த பந்தங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் கூட நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்மை நினைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதை யார் வாழ்க்கையில் பார்க்குறோம்னா, தாவீது ராஜாவோட வாழ்க்கையில் பார்க்குறோம். சொந்த நாட்டில் இருந்து அவர் துரத்தப்படுறாரு, சொந்த மகன் கொல்ல வாரான், எதிரி நாட்டுகள் ராஜாக்கள் கொல்ல வராங்க, சொந்த தேசத்து ராஜா அதிபதி கொல்ல வரான், கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனை நினைச்சாங்க, கொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் தாவீது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்க்காம கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவர் கூட இருக்கிறாருங்கிறத மாத்திரம் அவர் என்ன செய்கிறாரு, புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்ட காரணம் அந்த நினைவு மட்டும்தான். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய அந்த அன்பை எண்ணி பார்த்து நினைவாக இருக்கிறவர் தேவன்ங்கிறத புரிஞ்சுக்கணும். தாவீது யாருமே நினைக்கலன்னு கவலைப்படலை, கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ இதை கேட்குற ஒவ்வொரு தெய்வ ஜனமும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இயேசு என்னை புரிந்து கொண்டு இருக்கிறாரு, இயேசு என்னை நினச்சிட்டு இருக்கிறாருங்கிறத மனதில் வைத்து தொடர்ந்து நினைவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ முன்வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.